எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மட்டன் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு சொல்ல போகிறேன். நான் இதுக்கு எலும்பில்லாத மட்டன் 200 கிராம் எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பிரட்டுறேன். எல்லா பீஸுகள்லையும் அந்த உப்பும் மஞ்சளும் படுற மாதிரி நல்லா பிரட்டி அதை ஒரு அரை மணித்தியாலம் உப்பெல்லாம் ஊற வைக்கிறேன். அரை மணித்தியாலத்துக்கு பிறகு அதை ப்ரெஷர் குக்கரில் அவிக்க போகிறேன். நீங்கள் நார்மல் குக்கரில் கூட அவிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் கூட சாஃப்டாக வருமன்றபடியாக நான் ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் காணும். அதுக்கு மேலேண்டா ஆக கரைஞ்சிடும். அப்போ நான் 4 விசிலோடு நிப்பாட்டிட்டு இனி வதக்க போகிறேன். வதக்கிறதுக்கு தேவையான சாமான்களை பார்த்தோம்னா 1/2 டீஸ்பூன் இறைச்சி சரக்கு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தனி மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் பாவிக்கிறேன். இஞ்சி 5 உள்ளிப்பல் நல்ல சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இனி எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனை விட்டு இந்த வெட்டி வச்ச உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு ப்ரௌன் ஆகும் மட்டும் வதக்குறேன். எப்பவும் அடுப்பு லோ ஹீட்டில் இருக்கணும். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் குயிக்காக கருகிடும். இப்போ உள்ளி இஞ்சி ப்ரௌன் ஆகிட்டு இனி இதுக்கு நான் அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் இதுக்கு ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், இறைச்சி சரக்கு எல்லாத்தையும் ஒன்றா போடுறேன். இந்த மசாலா தூள்கள பச்சை மணம் போகும் மட்டும் இதை வதக்கிட்டு இதுக்கு நான் அந்த அவிச்சு வச்ச மட்டனை இது போட்டு கிளறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ட்ரையாக இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். முதலே கணக்கு எண்ணெய் சேர்க்கல, நான் பார்த்து சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்குறேன். இனி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா மட்டனில் எல்லா பக்கத்துலேயும் பிராண்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். லோ ஹீட்டிலேயே வச்சு நல்லா வதக்குறேன். பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வதங்கி வந்துட்டு நான் இனி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கிளற போகிறேன். கருவேப்பிலையும் இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்ந்து வதங்கி மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.